கசின்ஸை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி லேண்ட் ஆனது எங்கே தெரியுமா? கோயம்புத்தூரில். நாங்கள் அங்கே ரீச் ஆகவும் அவங்களும் கிளம்பிட்டு இருந்தாங்க. எங்கடா போகிறோம் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நம்ம ஊட்டிக்கு போகலாம் அப்படின்னாங்க. பர்பஸ் ஆஃப் ஊட்டி விசிட் என்னன்னதுக்கு, லஞ்சு சாப்பிட்றதுக்குன்னு சொன்னான் பாருங்க. செம்ம கடுப்பாயிடுச்சு. பக்கத்தில் இருக்குன்றதுக்காக இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவராக தெரியலையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன, ஊட்டினா ஊட்டி வா போகலான்னு சொல்லிட்டு நாங்களும் கூடவே சேர்ந்தே கிளம்பிட்டோம். மேட்டுப்பாளையம் மலையடிவாரத்தில் அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட் ஆண்டி வீட்டுக்கு தாங்க நாங்கள் போயிருந்தோம். அருமையான ஒரு வீடு, அவ்வளோ பீஸ்ஃபுல்லான ஒரு லொக்கேஷன். மலையடிவாரத்தில் ஃபார்ம் ஹவுஸ் தான் கட்டியிருந்தாங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் அவங்களே அங்கே வந்து கல்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப தூரம் எனக்கு போக பயமாக இருந்துச்சு. ஏன்னா யானைல்லாம் இறங்கும் அப்படின்னாங்க. நம்ம அந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் எடுக்க மாட்டோம். அதனால வீட்டுக்கு சுற்றி இருந்த மாமரம், எலுமிச்சை மரம், ஸ்டார் ஃப்ரூட்டு இதெல்லாம் மட்டுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் 4-5 இது வீட்டுக்கெல்லாம் பறிச்சிட்டு இருந்தேன். லஞ்சு சாப்பிட தானே போகிறீங்க, ஊட்டியில் சாப்பாடு நல்லா இருக்காது, நானே சாப்பாடு கட்டி தரேன் அப்படின்னு அந்த ஆண்டி சொன்னாங்க. அவங்களுக்கெல்லாம் பிரியாணி செஞ்சாங்க. எனக்கு ஆஸ் யூஷுவலாக எம்மியாக க்ரீமியாக பொமக்ரானட்லாம் போட்டு ஒரு அருமையான கர்ட் ரைஸை வந்து கிண்டி தந்திருந்தாங்க. லஞ்சையும் எடுத்துக்கிட்டே நாங்கள் அது சாப்பிட்றதுக்கு வேண்டி மட்டும் ஊட்டிக்கு போனோன்னா பார்த்துக்கோங்களேன். எங்களுக்கு கொஞ்சம் கொழுப்பு தான்ல. பட் ஆனால் என்ன, ஒரு நாள் இருக்குது, ஏதாவது ஒன்று ஜாலியாக பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நாங்கள் ஊட்டி வர போனோம்.